Rupa, Nico. Hi guys, how are you? Thamizhar Pix Roopa. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா CIIயோட FoodPro காக வந்திருக்கோம். ஸோ we are in Chennai Trade Center. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா today is 5th August, 6th and 7th 3 நாள் நடக்க போகுது. ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீங் ஆர்கனைஸ்ட் பை various food expo industries or pioneers like Ministry of Food Processing Industry, and it is hosted by Tamil Nadu government, partners of the government of Maharashtra, and it's also supported by the Agriculture Center of Excellence. So it is like a complete pack of FoodPro where you get all the informations. பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வந்து ஒரு ரா மெட்டீரியல் வந்து எங்கே கிடைக்குது, எப்படி அதை வந்து செலக்ட் பண்ணணும், எப்படி அதை ப்ராசஸ் பண்ணணும், எப்படி அதை பேக்கிங் பண்ணணுன்ற அனைத்து விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கும் போது லெட்ஸ் கோ அண்ட் சி. உங்களை மாதிரி நானும் ஆர்வமாக இருக்கேன், வாங்க போகிறோம். Hi guys, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் உள்ளே வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆல் மேஜர் பிராண்ட்ஸ் லைக் A2B, ஆச்சி, டார்லிங், அந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஸ்மால் அப்கமிங் பிராண்ட்ஸ் அண்ட் ஓன் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்து ஃபினிஷ் ஃப்ரூட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம், பீனட்ஸ், அப்புறமா வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸு, அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்கே இருக்குது. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் மில்லட்ஸ் லைக் வந்து சாமை, விறகு, அப்புறமா அந்த குதிரைவாலி அரிசி, அந்த மாதிரி ரா ரைசஸ், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ இட் வில் பி லைக் ஒன் floor where you can see all the finished products as well as the raw materials. So உங்களோட various needs for your food processing industry இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். சரி வாங்க, இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு போகலாம். where you have the processing of the foods வந்து அதோட எக்ஸிபிஷன்ஸுமே இங்கே நடக்குது, அதையுமே பார்க்கலாம். Hi, Tamil Pix
Rupa here. We had all the finished goods products of food, processed masalas and peanuts and other things. You have the food products processed and the packing materials and the details in the hall. So I think the food products processing many missions you can see here. For next order. So you have the chocolate spread over here, so you can start it. தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு ஸ்டாலில் வந்துருக்கீங்க. ஸோ இதில் வந்து வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா we have bought something very new. ஸோ உங்களை விட்டு நான் மாத்திரம் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீரா பானமா. இட்ஸ் ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி பியோர் ஆஸ் அ மதர்ஸ் மில்க்.
அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாங்கள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய தென்னை விவசாயிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் வந்து இந்த நீராபானம் சொல்லி போட்டு ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம். நீராபானம்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம முன்னோர்கள் வந்து பதநீர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெளிவுன்னு சொல்லுவோம். அந்த தெளிவை வந்து நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக பாலையிலேயே, அதாவது ஒரு தென்னை மரத்துக்கு இருக்கக்கூடிய பாலையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த டிராப்ஸ் நீராபானம் வந்து என்னென்ன நியூட்ரியன்ட் ஊட்டச்சத்துக்களோட வெளிவருதோ அதே ஊட்டச்சத்துக்கள் அதோடைய சுவை மற்றும் அந்த நியூட்ரியன் வேல்யூ எதுவுமே மாறாமல் நம்ம வாழையில் இறக்குறதுலேருந்து கொண்டு வந்து சந்தைப்படுத்துறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 4 டிகிரி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணி உங்களுடைய ஊட்டச்சத்துடைய உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நம்மளுடைய விவசாயிகள் எல்லாமே பொள்ளாச்சி விவசாயிகள் ஒருங்கிணைந்து உருவாக்குறது அந்த நீராபானம். அதை வந்து நம்முடைய வேளாண்மை துறை வந்து நம்மளுக்காக இன்னைக்கு வந்து இந்த சென்னை ட்ரேட் சென்டரில் சந்தைப்படுத்துறதுக்கு எங்களுடைய விநாயகா தனி உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தின் இயக்குநர்கள் வந்து இங்கே சந்தைப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறோம். இங்கே நம்மளுடைய மக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல வரவேற்பாக இருக்குது. இதோடைய நியூட்ரியன் வேல்யூ பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் 60% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அல்சர் மாதிரியான பிரச்சனைகள், கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி, என்னென்ன வகையான எதிர்ப்பு சக்தியெல்லாம் வரணுமோ அத்தனையும் வந்து கண்டிப்பாக ஒரு 48 நாள் இந்த நீராபானத்தை தென்னை மரத்திலிருந்து வரக்கூடிய இந்த கற்பக விருட்சத்திலிருந்து வரக்கூடிய இந்த நீராபானத்தை அருந்துனீங்கன்னா உங்களுடைய உடல் வந்து 100% ஆரோக்கியம் பெறும். உங்களுக்கு வந்து நீங்கள் ஆஸ்பத்திரி பக்கமே போகணுங்கிற அவசியம் இருக்காது. இந்த நீராபானத்தை வந்து யாரும் பெருசாக ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய விவசாயிகளுடையதை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும், நம்மளுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்படும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வருகிறோம். இதற்கு வாய்ப்பை அமைத்த நம்முடைய சேனல் பேர் தமிழ் பிக்ஸ் சேனலுக்கும் எங்களுடைய தமிழக அரசுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்து நன்றி. அதாவது காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நேரடியாக உங்களுடைய பழமுதிர் நிலையங்கள் இருக்குது பார்த்தீங்களா, பழமுதிர் நிலையம், கோவை பழமுதிர் நிலையம், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய 6 பிரான்ச்சஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீராபானம் கிடைக்குது. பொள்ளாச்சியில் நாங்கள் அனுப்பிச்சு வைக்கிறோம். நீங்கள் உங்களுடைய வீட்டு விசேஷங்களில் ஐஸ்கிரீம் கொடுப்பீங்க, திருமண விழாக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமுக்கு ஆல்டர்னேட்டாக இப்போ நாங்கள் எங்களுடைய கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான திருமண மண்டபங்களில் திருமண விழாக்களில் நம்மளுடைய நீராபானத்தை வந்து சந்தைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய சென்னை பகுதியில் அந்த பழமையோட அந்த ட்ரெடிஷ்னலாக நம்மளுடைய இந்த நீராபானத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இல்லங்களுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் அகமகிழ்ச்சியோட மணமக்களையும் வாழ்த்திட்டு அதை இந்த நீராபானத்தை சாப்பிட்டு அவங்களும் உடல் ஆரோக்கியத்தோட வீட்டுக்கு போவாங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது வந்து இந்த நீராபானத்திலிருந்து காய்ச்சி எடுக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய ஹெல்த்தி பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் நம்ம சாப்பிட்டுப்போம், நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துருப்போம். ஆனால் அதில் வந்து எந்த விதமான நியூட்ரியன்ட், அதாவது உண்மையான நியூட்ரியன்ட் எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் நம்மளுடைய வீட்டு குழந்தைகள் சச்சின் டெண்டுல்கராகவும் விராட் கோலியாக மாறி இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம்? கிடையாது. எல்லாமே விளம்பரத்தை நம்பி நம்ம ஏமாந்துட்டோம். ஆனால் இந்த நீராபானத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நீரா கிறிஸ்டல் சுகரை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வீட்டு குழந்தைகளுக்கு 1 டம்ளர் பாலில் இது 1 ஸ்பூன் மட்டும் போட்டு பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமா அந்த குழந்தையுடைய வளர்ச்சியுடைய சதவிகிதம் நீங்க பிராக்டிக்கலா பாருங்க. ஒரு 1 kg நீரா சுகர் கிறிஸ்டல் சுகரை வாங்கி பயன்படுத்தி நைட் உங்களுடைய குழந்தைகளுக்கு 1 ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதுன்னு பாருங்க. வித்தியாசத்தை நீங்களே உணர்ந்து நிச்சயமா கண்டிப்பா எங்களுக்கு வந்து நம்முடைய தென்னை விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுப்பீங்கிறது எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதெல்லாம் ஒரே நிமிஷங்க. இதில் எல்லாத்துக்கும் மேல இதுல வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ 35% கீழே இருக்கு. அது வந்து என்னன்னா டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி, நம்ம சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நபர்கள் கூட நம்ம இந்த நீரா சர்க்கரையை பயன்படுத்தலாம். இது வந்து நம்மளுடைய தென்னை வளர்ச்சி வாரியத்துடைய சிபிசிஆர்ஐ காசர்கோடு அவங்களுடைய ஆய்வு முடிவுகள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நெட்டில் அடிச்சிங்கனாலே சிபிசிஆர்ஐ காசர்கோடு அவங்களுடைய ஆய்வு முடிவுகள் இருக்குது. நம்மளுடைய ஐஐபிடி தஞ்சாவூர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ராசஸிங் டெக்னாலஜி அவங்களும் ஆய்வு பண்ணி இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பயன்படுத்துறதுக்கு ஏதுவானதுன்னு சொல்லிப்பட்டு ஆய்வு முடிவுகள் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த சர்க்கரையை எல்லாருமே பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தோடு நம்மளுடைய வருங்கால சந்ததி ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நீங்களும் வந்து வாய்ப்பு பண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாய்ப்பு கேட்டு
ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயம் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நீங்கள் நீர் மானம்னு சொல்லிட்டு பதநீர் குடிச்சிருக்கோம், அது வந்து ரோட் சைடில் கிடைக்கும். பட் எவ்வளோ ஹைஜீனாக இருக்கும்னு தெரியாது. பட் ஆனால் இந்த நீர் பானம்ன்றது புதுசாக இருக்குது. அண்ட் ஐ டேஸ்டட் இட். இட்ஸ் ஆக்சுவலி வெரி ஃப்ரெஷ். என்ன சொல்கிறது, ஒரு மரத்துலேருந்து ஒரு இளநீரை எடுத்துட்டு அதில் இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை போட்டுட்டு குடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இளநீர் குடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி இது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். சார் சொல்கிற மாதிரி எல்லா அவுட்லெட்ஸ்லுமே இப்போ வந்து சென்னையில் கிடைக்குதுன்றாங்க. நம்ம எவ்வளோ ஜூஸஸ் கொடுக்குறோம், இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த நீர் கிறிஸ்டல்ஸ் இட்ஸ் மேட் அவுட் ஆஃப் கோகனட்னு நினைக்கிறேன். அண்ட் கோகனட் போதே வந்து அந்த டெண்டர் கோகனட்ன்றது வந்து வெரி எஃபெக்டிவ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நல்லதுனா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஆட்ஸை பார்த்து ஏமாறுறோம். பட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆட்ஸில் வராது, நம்ம தான் தேடி போகணும் நல்ல விஷயங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயம் இங்கே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களோட குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக பயனடைன்னு நினைக்கிறோம். தமிழ் பிக்ஸ்க்காக ரூபா அண்ட் விக்னேஷ். நன்றி. FoodPro ஒரு பிளான்ஸ் ஃபுல்லாக பார்த்து வந்திருக்கோம். ஸோ தேர் வாஸ் 2 செக்ஷன். நீங்கள் பார்த்தீங்க, ஒன்று வந்துட்டு ப்ராசஸ்டு ஃபுட், ரெடி ஃபுட், ஈட் டு ஃபுட், அந்த ஃபுட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இன்னொரு செக்ஷன்ஸில் வந்து அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அந்த ரா மெட்டீரியல்ஸ் எப்படி எடுக்கிறாங்க, எப்படி ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அக்ரி ஃபுட் ட்ரை பண்ணுறது ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராசஸ். இப்போ அதனால தான் நம்மளுக்கு நிறைய வந்து அந்த ரவா ஐட்டம்ஸு, அப்புறமா ரெடிமேட் ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது, லைக் ஹெல்த் மிக்சர்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு. அதனால் அதெல்லாம் நல்லா ப்ராப்பராக ட்ரை பண்ணால் தான் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ரெஃப்ரிஜரேட்டிங் ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு, லைக் ஃபுட்டு, வெஜிடபிள்ஸு, அப்புறமா இந்த ப்ராடக்ட்ஸ், இவங்களோட ட்ரை ப்ராடக்ட்ஸை சேவ் பண்ணுறதுக்கு, அந்த மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கான நிறைய வெசல்ஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. அண்ட் பேக்கிங்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, லைக் பேக்கிங் கூட்ஸும் இருந்துச்சு. அப்புறமா அந்த ரீஃபில் பண்ணுற பேக்ஸ், அந்த மாதிரியோட மெஷின்ஸுமே இங்கே இருந்துச்சு. ஸோ இட்ஸ் அ வெரி பவர் பேக்டு எக்ஸிபிஷன் வேர் தி ஹேவ் 2 செக்ஷன்ஸ். எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுட் எக்ஸ்போ, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு சின்ன லெவலில் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை நெக்ஸ்ட் லெவல் பண்ணணும்னா உங்களுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மிக்சர் நடத்துகிறீங்க, இல்லை ஒரு பிஸ்கெட்ஸ் ஷாப் நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து ஒரு பிராண்டிங்காக எடுத்துகிட்டு போகணுன்னா ஒரு லோகோ டிசைனர் வேணுமா உள்ளே இருக்கிறாங்க. ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு அதை எப்படி பேக்கிங் பண்ணணும், அதை எப்படி ட்ரை பண்ணணும், என்ன டெம்பரேச்சர் சீல் பண்ணணும், அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸும் உள்ளே இருக்குது. So I think it will be a good exhibition for food lovers and as well as food industry la vandu avangaloda தேடுவது